அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிக்குரிய நாள் தான். அப்படி எண்ணி நாம் இந்த நாளை தொடங்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து அதிகாரம் 8, அதிகாரம் 15, இறைவார்த்தை 8 மற்றும் 15, 16. பொல்லார் செலுத்தும் பலி ஆண்டவருக்கு அருவருப்பை தரும், நேர்மையாளர்களின் மன்றாட்டு அவருக்கு உகந்ததாய் இருக்கும். ஒடுக்கப்பட்டவருக்கு ஒவ்வொரு நாளும் தொல்லையினாலே, மனமகிழ்ச்சி உள்ளவருக்கோ எல்லா நாளும் விருந்துகள் நாட்களே. பெரும் செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமும் இருப்பதே மேல். பிரைஸ் தி லார்ட். நேர்மையாளர்கள் மன்றாட்டு இறைவனுக்கு உகந்ததாக இருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம நேர்மையாக இருக்கும் என்பது அந்த மன்றாட்டின் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்கிறது இல்லையா? மனமகிழ்ச்சி உள்ளோருக்கோ எல்லா நாட்களும் விருந்துண்ணும் நாட்களாகவே அமைகிறது. சிறு தொகையும் அதனோடு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமும் இருப்பதே மேல். கொஞ்சமாக இருந்தாலும், அதாவது நமக்கு தேவையானது இருக்கும்போது ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளும்போது, ஆண்டவருடைய இறைபயத்தை நாம் எப்பொழுதும் உணரும்போது அதுவே நமக்கு ஒரு பெரிய வாழ்வை அளிக்கிறது இல்லையா? ஒடுக்கப்பட்டவருக்கு ஒவ்வொரு நாளும் தொல்லை நாள் தானாம் இல்லையா? பெருஞ்செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட, எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் இதை எப்படி காப்பாற்ற போகிறோம், என்ன செய்ய போகிறோங்கும்போது அது கவலை இருக்கதா? அது இருப்பதை விட சிறு தொகையும் ஆண்டோடம் கொள்ளும் அச்சமுமே நமக்கு ஒரு நிறைவான மகிழ்ச்சியை தெரிகிறது. அப்போ நமக்கு பெரும் செல்வம் தேவையில்லை இல்லையா? அன்றாட தேவை என்ன? எனக்கு நீர் என்ன அளித்திருக்கிறீர், என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதை நிறைவேற்றினால் போதும் என்று நாம் கேட்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாகவே இருக்கும். நாம் ஒருவர் மூலமாக ஒடுக்கப்படுகிறோமா, அந்த ஒடுக்குதலே நமக்கு ஒவ்வொரு நாளும் துன்பத்தை தான் தரும். நாம் ஆண்டவரோட மன்றாடும் போது அந்த மன்றாட்டு கண்டிப்பாக நமக்கு ஒரு நிறைவுள்ள ஆசீர்வாதத்தை தரும். அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம எப்பொழுதுமே கேட்க வேண்டும் இல்லையா? அப்போ அந்த ஆசீர்வாதத்தை தருகின்ற கிருபைக்கு நன்றி சொல்வோம். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்மளை நடத்துகிற கிருபைக்கு நன்றி சொல்வோம். அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு பிறரையும் நாம் வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறுவோம். ஒவ்வொரு நாளும் எனக்கு உகந்த நாளே என்று நிறைவு கொள்வோம். அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, நீர் எதை செய்தாலும் எங்களுக்கு நன்மையை செய்வீர். அந்த நன்மையான காரியம் மட்டும்தான் செய்வீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். ஆமாண்டவரே, இந்த நாளை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்தீரே, அதற்கு நன்றி கூறுகிறோம். இனி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாத நாளாக இருக்கும் என்று உறுதி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.